இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தெரியல, 2 நாளா ஒரு மாதிரி இருக்கு, அனீசியா இருக்கு. ஒருவேளை துளசி கர்ப்பமா இருந்தா நானும் டே 1ல இருந்து நடிக்கணுமே. நடிச்சு எல்லாரையும் நம்ப வைக்கணும். யார் யாருக்கு முதல்ல தெரியப்படுத்தணும்? சிவாவா? இல்ல விசாலாட்சி ஆண்டி தான் ஃபர்ஸ்ட். அவங்கள நம்ப வைப்போம். அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, வீட்ல ஏகப்பட்ட வேலை, வரணும்னு தான் இருக்கு. என்ன பண்றது? நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஜனனி, ஜனனி, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு ஜனனி? சொல்லுங்க ஆண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்க என்னமா இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? எனக்கு டிசப்பாயிண்டடா இருக்கு. நல்லது நடந்தா நல்லதுதான். நல்லதுன்னா என்ன மாதிரி நல்லது? நீ சொல்ற மாதிரி அப்படி இருந்தா அதான் இருக்கும். இப்ப இப்படிதான் இருக்கும். ஆனா அவசரப்பட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம், சரியா? நீங்க சொல்லாம நான் சொல்ல மாட்டேன் ஆண்டி. சரி ஜனனி, நீ கெட்டிக்காரிதான், நல்லதான் யோசிக்கிற. ஆண்டி, நானும் துளசியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நானும் வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன பேசிட்டு இருக்க ஜனனி நீ? இதெல்லாம் சிரமமா? இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? 3 பேரும் போலாம். அப்படியா? சரி சரி, போலாம். ஆமா, அப்படிதான். நானும் வரேன். யாருக்கும் சொல்ல வேண்டாம், சரியா? சரி, ஓகே ஆண்டி. சரி, நீ போய் தூங்கு. மணி ஆகுது பாரு. நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ, முத நாளே சிக்கிட்டேனா? 10 மாசம் இப்படிதான் சமாளிக்க போறேனோ? கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். சொல்லுங்க ஆண்டி. ஏய், என்ன இன்னுமா தூங்குற? ஹாஸ்பிட்டல் போகணும்ல? சாரி ஆண்டி, நல்லா தூங்கிட்டேன். சரி சரி, பட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகு. இந்த பாருமா, பாத்ரூம்ல காலை வழுக்கிடாம பார்த்து நடக்கணும். சரி. நான் ரெடி ஆயிட்டேன். துளசியும் அழைச்சுக்கிட்டு 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், சரியா? 3 பேரா? ஐயோ, எப்படி அவாய்ட் பண்றது? இவங்க வந்தா எல்லாமே தெரிஞ்சிருமே. சரி சரி, உனக்கு இன்னும் தூக்கம் போகல, முகத்தை கழுவிட்டு ரெடி ஆகு, சரியா? துளசி ரெடி ஆனது நான் சொல்றேன், நீயும் ரெடி ஆயிடு. சரிங்க ஆண்டி. சரியா? எப்படி இவங்களை அவாய்ட் பண்ண போறேன்னு தெரியலையே. ஜனனி, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் ஆண்டி. சரி இரு. துளசி, நீயும் ரெடி ஆயிடு. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். துளசி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆண்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்க வேண்டாமே, நீங்களும் நானும் மட்டும் போலாம். என்ன விளையாடுறியா? அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்கள எப்படி வர வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஏன் அவங்கள வர வேண்டாம்னு சொல்ற? அவங்க வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். அடுத்த நிமிஷமே என்ன மலேசியாவுக்கு பேக்கப் பண்ணிடுவாங்க. ஹலோ, அம்மா ஏன் வர வேண்டாம்? நாட் a பிக் ரீசன். வாமிட் எடுத்ததுக்கு சரியான ரீசன் தெரியல. ஒருவேளை ஸ்டொமக் அப்செட்டா கூட இருக்கலாம். ஆண்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா. நீ ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை பாசிட்டிவ் வந்தா? இல்ல, இன்கேஸ் நெகட்டிவா இருந்தா ஆண்டி தாங்க மாட்டாங்க. அதனால நீங்களும் நானும் மட்டும் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ், எப்படியாவது ஆண்டிய வரவிடாம தடுத்துருங்க. நீங்க நினைச்சா முடியும். உங்களால கண்டிப்பா முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி.
அம்மா கஷ்டப்படுவாங்களே. ஆனா ஜனனி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. பத்மா, நீ சமையல் பண்ணிடு. சாரி அண்ணி, நாங்க ஷாப்பிங் போறோம். ஆமா, ஒரு நாள் உதவி பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி? ஆமா, நீங்க முதல்ல எங்க போறீங்க? எங்கேயோ போறோம். சமையல் பண்ண போறீங்களா இல்லையா? சாரி, நாங்க ஷாப்பிங் போறோம். அம்மா, நீங்களும் ஜனனியும் போயிட்டு வாங்க, நான் சமையல் பண்றேன். ஆஹா துளசி, நீங்க அவசியம் வரணும். எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். நான் பெத்தது கூட எனக்கு உதவியா இல்ல. துளசி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஓகே ஆண்டி, நம்ம போலாம். பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல, என்ன பண்றது? ஆசைதான் எல்லாம் என் தலை எழுத்து. தேங்க்ஸ். ம், போலாம். இவங்க கிட்ட எதுவும் சொல்லாத. ம், சரி. ஏய், என்ன பார்வை? எதுவும் இல்லை. ஏதோ வேலை இருக்குன்னல, சும்மா நின்னு பார்த்துட்டே இருக்க. போ, கிளம்புன்னு. ம், சரி. என்னாச்சு டாக்டர்? ஒரு 10 மினிட்ஸ்ல தெரியும். ஆமா துளசி, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல, ஒரு நிமிஷம் உங்க கண்ணை காட்டுங்க. நல்லா கண்ணை திறந்து பாருங்க. கையை நீட்டுங்க. துளசி, நாக்க நீட்டுங்க. என்னாச்சு? நீங்க செக் பண்ண வேண்டியது ஜனனியை, என்ன இல்ல. ஏதோ உங்க கண்ணை பார்த்தா மஞ்சளா இருக்கிற மாதிரி தெரியுது. வாமிட் ஏதாவது எடுத்தீங்களா? பசி இல்லாம இருக்கா? ஆமா டாக்டர், நைட்டு வாமிட் ஆச்சு. அப்புறம் அவ்வளவா பசி இல்ல. ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்பா தான் இருக்கு. ஜாண்டிஸ் சிம்டம் மாதிரி இருக்கு. துளசி, ஜஸ்ட் ஒரு யூரின் சாம்பிள் டெஸ்ட் எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஜாண்டிஸா? ஆமா, டவுட்டா இருக்கு. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்கணும், அதான் என்னோட ஆசையும். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாமே ப்ளீஸ். சிஸ்டர், சிஸ்டர், இங்க வாங்க. மேடம், மேடம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு யூரின் சாம்பிள் எடுங்க. அப்புறம் என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு நானே சொல்றேன். சரிங்க மேடம். நீங்க போங்கம்மா. மேடம், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க.